அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் தமிழ்நாடு ஐடி விடுதி ஊழியர் நல சங்கத்தின் மாநில தலைவர் திரு சீதாராமன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் நாம் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஐடி உரிமையாளர்கள் ஐடி நல சங்கம் இது என்ன மாதிரி வெறும் ஐடி பீப்புளுக்கு உண்டான ஹோம் மாதிரியாது? இல்லை, ஹாஸ்டல் இல்லை. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணிபுரியும் மகளிர், ஆடவர், மாணவ மாணவியர் அனைவருக்குமான விடுதி. அப்படியே அதில் நம்ம ஐடியை சேர்த்துருக்கோம். ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தமிழ்நாடுன்றது அந்த நேரத்தில் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, அதனால ஐடின்னு போட்டுருக்கேன். ஏன்னா ஐடினோட ஒரு ஐடி பீப்புள் மட்டும் மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஐடி இண்டஸ்ட்ரி தான் டிபெண்டன்சி. அதுக்கப்புறம் இப்போ எல்லா தரப்பு மக்களும் எல்லாருமே இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கும் சார் இந்த மாதிரி? 20,000 விடுதிகள் இருக்கு. அதில் 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. 20 லட்சம் பயனாளர்கள் இருக்காங்க. அதில் தங்கியிருக்கிற மக்கள் பெரிய நெட்வொர்க் தான். பெரிய நெட்வொர்க். இதில் என்னென்ன மாதிரி இதுக்கு பர்மிஷனுக்கு என்னென்ன மாதிரியான புரோட்டோகால் இருக்கு? பர்மிஷனுக்கு இப்போ எங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுக்கு நாங்கள் ஒரு 7 வருஷமாக போராடணும். 2014 ஒரு சட்டம் வந்தது, ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரெகுலரைசேஷன், ஹாஸ்டல் ரெகுலரைசேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்தது. அந்த சட்டத்தில் நாங்கள் பெரிய பாடுபட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்காக போராடி எங்களுக்கு 2025 மே மாதம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து எளிமை ஆளுமை திட்டம், சிம்பிள் கவ் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி எங்களை இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி விட்டார். நாங்கள்லாம் இப்போ லைசன்ஸ் எல்லாம் நேரடியாக அரசு அதிகாரிகளை ஆன்லைன்லேயே வாங்குற அளவுக்கு எங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஈஸியாக இருக்குது. அது இப்போ இந்த ஹாஸ்டலில் சேரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆதார் கார்டு இருக்கணும், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கிறது இருக்கணும், எல்லா காலேஜோட ஐடி கார்டு இருக்கணும், பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸு, லோக்கல் கார்டியன் டீட்டெயில்ஸு, அது மாதிரி பல தரப்பட்ட அதுக்குன்னு ஒரு அட்மிஷன் ஃபார்ம் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்க முடியும். இதோடைய மாதம் தொகை எவ்வளோ? பேசிக்கு மினிமம் 6,000 ரூபாயிலிருந்து இருக்குது, மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் இருக்குது. இதில் என்னெல்லாம் உங்களுக்கு வரும்? 3 வேளை சாப்பாடு, வைஃபை, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, வாரத்தில் 2 நாள் நான்வெஜ்ஜு, 1 நாள் எக்கு, எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறோம். 6,000க்கு ரூம்லாம் ஏசியா நான் ஏசியா? நான் ஏசி தான் 6,000, ஏசியாக இருந்தால் 7,000 ஆகும். 1,000 ரூபா தான் கூடுதல். ஆமாம். அரசு நடத்தக்கூடிய தோழி விடுதிகளை விட எங்களுதுல கம்மி. ஆமாம். இது எல்லா ஹாஸ்டலுக்குமே ஒரே கட்டண நிர்ணயமா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி? டிபெண்ட்ஸ் ஆன் த பில்டிங்கோட சைஸ் இருக்குது, ஷேப் இருக்குது, ரூமோட சைஸ் இருக்குது. ரூமுக்குள்ளே போட்டிருக்கிற ஸ்டார் ஹோட்டல்லையும் ஒரே ரேட்டு, சாதாரண ஹோட்டலும் ஒரே ரேட் இருக்காது இல்லைங்களா? அந்த ஹோட்டல் தான் பேர், அது மாதிரி தான் ஹாஸ்டல். இப்போ இந்த ஹாஸ்டல் சம்மந்தமான இந்த சங்கத்துக்கு தலைவராக மட்டும் இருக்கீங்களா, வேறு ஏதாவது அரசியல் பொலிட்டிக்கல் அந்த அசோசியேஷன் இருக்கும்? சோசியல் ஆக்டிவிட்டீஸ், நல்லது கெட்டது, அரசியல் விஷயங்கள் எல்லாமே நம்ம கலந்துக்கிறோம். எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஊர் திருவிழானா எடுத்து பண்ணுவோம். நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் யாருன்னா பிரச்சனைனா போய் நின்று உட்காந்து பேசுவோம், அவங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம், நல்லது பண்ணுவோம். இப்போ புதிதாக விஜய் வந்திருக்காரு. ஆட்சி ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ சொன்னீங்க எங்களுக்கு போன ஆட்சியில் லிபரல் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு, அதனால் லைசன்ஸ் வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா. இப்போ அந்த சட்டத்திட்டங்கள் இந்த ஆட்சியும் தொடருதா இல்லை இது ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அந்த சட்டத்திட்டங்கள் தொடருது. நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்றால் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க. அடிப்படை தேவைகளுக்காக விடுதிகளில் தங்கி படிக்கும் அல்லது பணிபுரியும் மகளிர், ஆடவர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கும் குடிநீருக்கும் இல்லங்களுக்கான கட்டணமாக வசூலிக்கப்பட வேண்டும், கமர்ஷியலாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேதகு நீதியரசர் அவர் சட்டம் போட்டிருக்கார், ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார், வெற்றி கொடுத்திருக்கார். அந்த தீர்ப்பை சட்டமாக அமுல்படுத்தப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய சிஇஓ இருக்காருன்னா ஒரு பெரிய பங்களா எடுத்து வாடகைக்கு இருப்பார். அந்த பங்களாவோட வாடகை மாதம் 2 லட்சம் 2.5 லட்சம் கொடுப்பார். அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆடம்பரமான பொருட்கள்லாம் இருக்கும். ஒரு மீன் தொட்டி இருக்கலாம், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம், கலர் லைட் இருக்கலாம், ஒரு பங்களாக்குள்ள ஒரு 200-300 லைட் இருக்கும், என்னென்னோ ஜிம் இருக்கலாம், என்னென்னோ ஆடம்பரமான விஷயங்கள் பல இருக்கும். ஒரு ஹைடெக்கான லைஃபுக்கு ஒருத்தர் வாடகைக்கு இருந்தால் அவருக்கு இல்லங்களுக்கான மின் கட்டணம்
அதே ஒரு 12,000 13,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு புள்ள எங்கள் விடுதியில் வந்து தங்குது, மாதம் 6,000 கொடுக்குது. அந்த பிள்ளைக்கு இல்லை அந்த நபருக்கு மின்சார கட்டணம் வந்து கமர்ஷியல் கட்டணம், வணிகத்திற்கான கட்டணம். இவர்கள் பயன்படுத்துவது ஒரு லைட்டு, ஒரு ஃபேன். சாதாரண தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கமர்ஷியல், ஆடம்பர தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு டொமஸ்டிக். இதை உணர்ந்த மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வரலாற்று ஏங்க அடிப்படை தேவைகளுக்காக குழந்தைகள் பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு ஏன் நீங்கள் கமர்ஷியல் வாங்குகிறீர்கள்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிந்தது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல இளைஞர்கள். அதிலே முக்கியமாக எங்கள் சங்கத்தை நான் சொல்லுவேன். கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்திலே எங்கள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. பொதுக்குழு கூட்டத்திலே நான் வந்து ஒரு சவாலாக விட்டேன், அப்போதிருந்த ஆளுங்கட்சிக்கும் அப்போதிருந்த எதிர்கட்சிக்கும் ஒரு சவாலாக விட்டேன். மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறார், இதை சட்டமாக இயற்றுவோம் என்று உங்கள் தேர்தல் அறிக்கையிலேயோ அல்லது தேர்தலுக்கு முன்பதாகவோ நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால் இந்த விடுதிகளிலே தங்கியிருக்கக்கூடிய 20 லட்சம் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், இல்லை என்றால் மாற்றம் நிகழும் என்று நான் சொன்னேன். அந்த வீடியோ இன்னும் எங்கிட்ட இருக்குது. அதே தான் இப்போது நடந்தது. இவர்கள் அப்போதிருந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கூட சொல்லல, தீர்ப்பை சட்டத்தையும் அந்த வந்து வெர்டிக்டையும் அமுல்படுத்தல. இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் இந்த இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் விடுதிகளில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், உங்களை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்து அழகு பார்க்கிற இளைய சமுதாயம் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு மேதகு நீதியரசர் சொன்னது போல வணிகத்திற்கான கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான கட்டணமாக மாற்றி அந்த இளைஞர்களின் வாழ்விலே ஒளிவிளக்கு ஏற்றுங்கள். அவர்களுக்கு 1000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. கிராமத்தங்களில் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கிற கிராமத்திலிருந்து அடிமட்ட கிராம கூலி தொழிலாளி, விவசாய தொழிலாளி, அது போன்ற ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களிலே தங்கி ஒரு 12,000 13,000 சம்பாதிச்சு எஜுகேஷன் லோனு கட்டுறாங்க, அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுடைய தேவைகளை கட்டுறாங்க. அவங்க வந்து கமர்ஷியலா 1000 ரூபாய் மின்சாரத்துக்கு கட்டின்னு இருக்கிறாங்க. அந்த மின்சார கட்டணத்தை எப்படி வந்து பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஹைடெக் அபார்ட்மெண்ட்ஸ்லையும் பங்களோக்களையும் தங்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் டொமஸ்டிக்காக வாங்குகிறீர்கள், அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கான மின்சாரத்தை ஏன் கமர்ஷியலாக இருக்கிறது? அதை மாற்றுவதற்கு மேதகு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த வெர்டிக்டை, அந்த தீர்ப்பை சட்டமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க சொல்றது, இப்போ நீங்க வாடகைக்கு விடுறீங்க, மாதம் 6,000 ரூபா வாங்குறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கமர்ஷியல் தானே சார். இப்போ என் வீடு இருக்குது, என் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு உண்டான கரண்ட்டு நான் 2 கடை வாடகை விட்டுனா அது கமர்ஷியலாக தானே வருது. நான் வாடகை அவங்கள்ட்ட வாங்கும்போது அதுக்கு ஆஸ்பர்லாம் அந்த மாதிரி வந்துடுது இல்லையா? அது எப்படி அவங்க வந்து உங்களுக்கு வீட்டு கரண்ட்டாக கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதிகாரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுக்குறாங்க, 2 லட்ச ரூபா வாடகை, அவர் இருக்காருன்னா அவர் மட்டும் தானே இருக்கார், அவர் எதுவும் மேல் வாடகைக்கு யாரும் விடுறது இல்லை, அந்த மாதிரி தானே. அது வந்து ஹவுஸ்க்கு தானே போவோம், கமர்ஷியல்னு போகும்போது அது கமர்ஷியல் தானே. சொல்கிறேன் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு வீடு மட்டும் வச்சுருங்கீங்கனாக்கா அது உங்களுக்கு டொமஸ்டிக். நீங்கள் 5 வீடு கட்டி வாடகை விட்டா, நீங்க 5 வீடு கட்டி வாடகை விட்டா சார், ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் இருக்காரு, 5 டபுள் பெட்ரூம் பிளாட் அவர் வாங்கி வச்சிருக்காரு சார். 5 டபுள் பெட்ரூம் பிளாட்ல 25,000 30,000 30,000 40,000 சொல்லிட்டு வீட்டு வாடகை வாங்குறாரு. அவர் 5 பேர்கிட்ட கமர்ஷியலுக்கு தானே வாங்குறாரு, கமர்ஷியலா தான் தங்கி இருக்கிறாங்க. நாங்க வந்து அதே வந்து 4 டபுள் பெட்ரூம் வீடு நான் எடுக்கிறேன். இந்த 4 டபுள் பெட்ரூம் வீட்டுல 4 பிள்ளைங்க, ஒரு வீட்டில் இப்போ 6 பிள்ளைங்க, 24 பேர் நான் வச்சுட்டு இருக்கிறேன் ஹாஸ்டல் ஓனரா. நான் அந்த பிள்ளைங்க வந்து அடிப்படை தேவைகளை கரண்ட் பயன்படுத்துது, இவங்களுக்கு கமர்ஷியல். அதே வந்து 5 வீட்டுக்கு அதே தெரிச்சுக்கோங்க சார், அண்ணன் வீடு 1 தம்பி வீடு 1 சார். 5 வீடு, அண்ணனுக்கு 5 வீடு, அவர் 5 ஃபேமிலிக்கு வாடகை விட்டுருக்காரு. தம்பி வீடு 5 வீடு, அதை நான் வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். அந்த 5 வீட்டில் அவர் வாடகை விட்டு மாசம் 2 லட்ச ரூபா வாடகை வாங்குறாரு. இவர் 5 வீட்டு வாடகை விட்டு இவர் வாடகை வாங்குறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கட்டுறது டொமஸ்டிக். அவங்க மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், 3 லட்சம் சம்பாதிக்கலாம், பெரிய முதலாளிகளா இருக்கலாம். இப்ப எங்கிட்ட தங்குறவங்க சாதாரண குடிமக்கள், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், அவர்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கமர்ஷியல். இது எப்படி பொருந்தும்? இல்லை நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் அது ஹாஸ்டல்னு பதிவு பண்ணும் போதுமே அது கமர்ஷியல் வந்துடும் சார். இப்போ வீடு அப்படின்னு தான் ரெண்ட் விட்றான் வாடகைக்கு. அப்போ வீட்டுக்கு வர கரண்ட்டு தான் அங்கே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க, ஒரு 5,000 ரூபாலேருந்து 6,000 ரூபா இல்லை 10,000 ரூபா வாடகை, அந்த கான்செப்ட் தான் அந்த வீடு வாடகைக்கு விட்றாங்க.
ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சுப்போம். ஆமா சார். இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு 6000 ரூபாய் அப்படின்னு வாங்கும்போது அது பர் ஹெட்டுக்குன்னு வருது. ஒரு ரூம்ல 3 பேர் தங்குறாங்கன்னா 18000 ரூபாய் ஆச்சு. அப்போ அது வந்து நீங்க ஃபுட் அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்குறீங்க. அதுல வந்து அப்போ கமர்ஷியலா தானே அது வரும். அது வராது சார். ஏன்னா இதை தான் வந்து மேதகு பிசினஸ் தானே. அது சொல்றேன், மேதகு நீதியரசர் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறார். நாங்க சாப்பாட்டுக்கு வாங்குற காசு தனியா வாங்கிடுறோம், சாப்பாட்டுக்கு வாங்குறது நாங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிக்கான காசு தனியா வாங்கிடுறோம். இபியில் கூட பாத்தீங்கன்னா காமன் இபி கூட நாங்க வாங்கிடுவோம். காமன் இபினாக்கா பொதுவா ஒரு ரிசப்ஷன்ல ஒரு லைட் இருக்குது, ரிசப்ஷன்ல கிரைண்டர் யூஸ் பண்றோம், சமைக்கிறதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்றோம், மிக்ஸி யூஸ் பண்றோம், இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றோம். இதுக்கெல்லாம் வந்து கமர்ஷியல் போட்டா ஓகே. அந்த குழந்தைகள் அவர்களுக்கு தேவைகளுக்காக பயன்படுத்துற மின்சாரத்திற்கு இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்? அவங்க அந்த கமர்ஷியல் போட்டு யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? அந்த பிள்ளைங்கிட்ட தானே வாங்குறோம். அது அந்த அந்த அதை குறைச்சாக்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சேஃப்டி அந்த இது அந்த பெனிஃபிட் வரும் இல்லைங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று பேடன் குறையன்றது. நீ மேதகு நீதியரசர் அந்த தீர்ப்பிலே தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதை ஏன் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க? அதான் பண்ண மாட்டாங்க. அதான் கேட்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி புரிதலோடு இருக்காங்க. எல்லாருமே இது கமர்ஷியல், அவங்க வியாபாரம் தானே பண்றாங்க, அவங்க வியாபாரம் தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வியாபாரம் பண்றோம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நாங்க பண்ணக்கூடியது என்ன வியாபாரம்? 6000 ரூபாய்க்கு இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு போட முடியுமா? 500 ரூபாய் லாபத்துக்கு 700 ரூபாய் லாபத்துக்கு நாங்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை உணராமல் இதுவரைக்கும். ஆனா வந்து இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் இப்போதான் கொண்டு சென்றிருக்கிறோம். அவர் இதை வந்து அமுல்படுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்து நாங்க சொல்லல, ஜஸ்டிஸே சொல்லிட்டார். இதனாலதான் வந்து ஒன்றிய அரசாங்கமே எங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து விலக்கு கொடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டி கூட கிடையாது. ஒன்றிய அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறது, நீதிமன்றமும் உணர்ந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான நல்ல தீர்ப்பை நல்ல அமுல்படுத்தி எங்களுக்கு நல்லது செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். கடிதங்கள் கொடுத்துருக்கிறோம். பாத்தீங்களா நீங்க? சமூக நலத்துறை அமைச்சரை பார்த்தோம், மின்சாரத்துறை அமைச்சரை பார்த்தோம். கடந்த வாரம் தலைமைச் செயலகத்தை மின்சாரத்துறை அமைச்சரையும் சமூக நலத்துறை அமைச்சரையும் பார்த்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்ல. அதே போல இப்போ வந்து நீங்க மத்திய அரசுன்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து நம்மளுக்கு சோலார் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காகவும் கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காகவும் மானியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பெருசாக கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரண்ட் பில். இல்லை சார், இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க, அது பில்டிங் ஓனர் தான் பண்ணணும். இப்போ அவர் தெரியல, நான் வந்து ஒரு 5 லட்சம் முதல் வச்சு வந்து நான் சோலார் போட்டு விட்டுருவேன், ஒரு வருஷத்தில் அவர் நீங்கள் காலி பண்ணி போகணுவார், அதை நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? அதனால அது போட முடியாது. சொந்த பில்டிங் உள்ளவங்க அதை சொந்த பில்டிங் வந்து நாட் ஈவன் 5 to 10% சார். 90% வாடகை பில்டிங் தான் நடத்துகிறோம். வாடகை வீடு தான். ஆமாம். இப்போ இது இல்லாமல் வேற என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்திட்டா போதும் சார். இபியும் எங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரையும் கமர்ஷியல் இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதுவே பெரிய பலனாக இருக்கும். ஹாஸ்டலில் வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள், வேற என்ன மாதிரியான சலுகைகள்லாம் அங்கே தங்குறவங்க அனுபவிக்கிறாங்க? ஹாஸ்டலில் நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் சார். ஹாஸ்டலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால பிள்ளைங்க நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. சில ஹாஸ்டல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த குளிக்கும் போது அந்த லவருக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எப்படி, அதெல்லாம் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ண போறீங்க? நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தின் பிரகாரம் நான் ரெகுலராக வந்து எங்களோட சங்கத்தினுடைய குழுக்களிலே வாய்ஸ் நோட்டு ரெகுலராக போடுவேன். எப்படி சேஃப்டியாக வச்சுக்கணும், எப்படி செக்யூர்டாக வச்சுக்கணும், எப்படி ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், என்னென்ன ப்ரீகாஷன் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும், சிசிடிவி கேமரா எங்கே வைக்கணும், 24 hours செக்யூரிட்டி எங்கே நிற்க வைக்கணும், ஃபுட்டு எப்படி கொடுக்கணும், ஒருத்தர் அட்மிஷன் போடுறோன்னா எப்படி அட்மிஷனை போடணும், இது போன்ற வீக்லி ஒரு 2 times 3 times நான் வாய்ஸ் நோட்டு போட்டு எங்கள் மக்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் சங்கத்தை சார்ந்த விடுதிகளில் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு 0.01% தான் சான்ஸ். இப்போ உங்கள் சங்கம்னா இப்போ இன்னும் இதே மாதிரி வேறு சங்கங்கள் இருக்கா? வேறு சங்கங்கள் இல்லை, பெருசாக சங்கங்கள் இல்லை, சங்கத்தில் இல்லாதவர்கள் இருக்காங்க. இல்லாதவங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது ரூமு தனித்தனியாக கொடுக்கணுன்றீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா விடுதிகள் பார்க்கும்போது ஒரு வீடு அப்படியே எடுக்கிறாங்க, ஒரு 5 ரூம் உள்ள வீடு மேலே கீழே. அப்போ அந்த வீடை வந்து அப்படியே ஹாஸ்டலாக ரன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த கமர்ஷியல் வருமா, வீட்டுக்கு கரண்ட் வருமா? சார் 20 பேர் வச்சுன்னு போர்டு வச்சுட்டாவே கமர்ஷியல் ஆகிக்கிறாங்க சார். ஒரு சிலர் போர்டு வைக்காமையே நடத்துகிறாங்களே. போர்டு வைக்காதவங்கள நான் வந்து அசோசியேஷனில் சேர்த்துறது இல்லை. எங்கள் அசோசியேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி போர்டு இருக்கணும். யார் நடத்துகிறாங்க, ஓனர் பேர் என்ன, ஓனருடைய ஃபோன் நம்பர் என்ன, ஓனருடைய அட்ரஸ் என்ன, இதெல்லாம் தெரியாமல் எங்கள் சங்கத்தில் சேர்த்த மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கிறாங்க, அதை கண்டறிய வேண்டியது அரசின் கடமை. ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாமே எஸ் நாங்கள் அதனால பாதிக்கப்படுறோம். ஏன்னா இப்போ சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, இதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு என்ன,
எல்லாத்தையும் நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றோம், நல்லா நீட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சங்கத்தில் இல்லாதவர்கள் நீங்க சொல்ற போல வீடுகளில் வந்து ஒரு 25-30 பேர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து புரிதலே இல்லை. இவன் 100 பேர் வச்சுக்கிறவங்க கூட இருக்காங்க போர்டு இல்லாம. அதெல்லாம் அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். நாம போய் சொன்னாலும் வந்து அது இருக்க மாட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் சார், இதெல்லாம் நம்ம எல்லாம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எல்லா மீடியாவும். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக தங்கக்கூடிய விடுதிகள்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. இருபாலர் தங்கும் விடுதிகள், கோலி ஹாஸ்டல்ஸ், முகம் தெரியாத ஆண் முகம் தெரியாத பெண் யார் வேணா யார் கூட தங்கலாம். அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன், அவர்களுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, எந்த ரெகுலரைசேஷன் ஆக்டும் கிடையாது. மகளிர் விடுதிகளுக்கும் குழந்தைகளுக்கான விடுதிகளுக்கும் முதியோர் இல்லத்திற்கும் அனாதை ஆசிரமத்துக்கு ஆர்பனேஜ் கூட ஒரு சட்டத்தை போட்டிருக்கிற அரசாங்கம் ஒரு இருபாலர் தங்க விடுதி அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, சித்தப்பனு மாமனுக்கு தெரியாது, எவங்க கூடனா வந்து தங்குறாங்க, யார் கூடனா தங்குறாங்க. அது மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் மொத்தமே கார்பரேட் நிறுவனங்கள், தனியார் யாரும் கிடையாது, பல 1000 கோடி வணிகம் செய்யக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த கோழி விடுதிகள், இருபாலர் தங்கும் விடுதிகள் ஒரு கலாச்சார சீர்கேட்டை, பண்பாட்டு சீர்கேட்டை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. இதை யாருமே கண்டுகொள்வதில்லை. நான் ஒருவன் தான் போராடி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நடத்துகிறவங்க வந்து சட்டம் மீறி தான் பண்ணுறாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த காசு அதிகமாக இன்னும் நாங்கள் 6000 வாங்குற இடத்துல 14000 வாங்குறாங்க சார். ஃப்ரீடம் சார், நீங்க எதை வேணா பண்ணலாம் சார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல கோலி ஹாஸ்டல்ல இது மாதிரி நம்ம மீடியா ஒருத்தவங்க போய் எல்லாம் ஷூட் பண்றாங்க. ஃப்ரைடே நைட் ஆச்சுனாக்கா வந்து வீக்கெண்ட் பார்ட்டி, விதவிதமான போதை வஸ்துகள், மெத்தபெட்டமின், கஞ்சா, எல்லா போதை வஸ்துகளோடு வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு இந்த ஐடி பீப்புள்லாம் ஜாலியாகிடுறாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப எங்க விடுதிகள்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க, அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், கமிட்மெண்ட் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி கோழி விடுதிகளில் பணக்கார வீட்டு பிள்ளைகள், செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள், செல்வ செழிப்பான பிள்ளைகள், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா. அனுபவிச்சே தீரணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அங்க போறாங்க. கமிட்மெண்ட்டோட எனக்கு பொறுப்பு இருக்குது, எங்க அப்பா அம்மாவை காப்பாற்றணும், என்ன படிக்க வச்சவங்களுக்கு நான் ஊர்ல மரியாதை இருக்கணும், கிராமத்துல எங்க அப்பா அம்மா பேர் கெடுக்கூடாது, நான் வாழ்க்கையில முன்னேறணுன்றவங்க எங்கள் விடுதிகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது சொல்லுகிறேன், மிகப்பெரிய அபாயம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஏதாவது ஒரு காட்டிலோ மேட்டிலோ எங்கேயோ ஏதோ ஒரு பிள்ளைக்கு, ஏதோ ஒரு பெண்ணிற்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்தில் இருக்கிறது. அனைத்து மீடியாக்களும் அந்த பார்வை இருக்கிறது. ஆனால் இந்த பில்டிங்க்கு சுத்தி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இதுல எடுத்து கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா, கோலிவ் ஹாஸ்டல்ஸ், இருபாலர் தங்கும் விடுதிகள் நியர் மீன் போட்டீங்கன்னா இங்க 10 ஹாஸ்டல் இருக்கும். சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்குது. 2 ஆண்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு பெண் இருக்குது, அவங்க கூட 2 பெண் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆண் இருக்கிறான். 2 ஆண் இருக்கிறதுல ஒரு பெண், ஒரு ஆண் வெளியே இருக்கிறப்ப இன்னொரு ஆண் அந்த பொண்ணு கிட்ட தான் மிஸ்பிஹேவ் பண்ணாக்கா அந்த பொண்ணு உயிருக்கு உத்தரவாதம் என்ன? அந்த பொண்ணினுடைய அந்த பாலியல் சீண்டல் தான் நடைபெற்றால் அதற்கு பொறுப்பு யார் ஆவார்கள்? யார் மீது கை நீட்டப்படும்? அரசாங்கத்தின் மீது கை நீட்டப்படும். நான் அவருக்கு சேர வேண்டியவர்களுக்கு சேர வேண்டும் தகவல் என்பதற்காக உங்கள் மூலமாக சொல்லுகிறேன், விழித்துக் கொள்ளுங்கள். கோழி விடுதிகளை தமிழ்நாட்டில் பேன் பண்ணுங்க. கரெக்ட் நீங்க சொல்றது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு அது உடன்பட்டு தானே போய் தங்குறா. 2 ஜென்ஸ் இருப்பாங்க, நீங்களும் தங்கிக்கலாம்னும் போது அவங்க தெரிஞ்சு தானே போறாங்க. 100% அவருக்கு தெரிந்து போகிறார். அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சு போவாங்களா? இப்ப யாருமே பேரண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது இல்லையா? அதான் சார் சொல்றேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்கன்னா, அவங்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நான் ஒத்துக்கிறேன் சார். இப்ப ஒண்ணு இல்ல சார், இப்ப அந்த ஹாஸ்டல் நடத்துறவன் உங்க பேரண்ட் யாராவது வரணும்னு சொல்லணும். அந்த மாதிரி ரூம் கேட்கிற போது அதான் சொல்ல வரேன். அந்த கார்பரேட் நிறுவனங்களில் முதலாளி யார் என்று உங்களுக்கு தெரியாது, யார் நடத்துறாங்கன்னு தெரியாது, யார் உள்ள இருக்காங்கன்னு தெரியாது. யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். சார் நீங்க ஒரு வார்த்தை கேக்குறீங்க, இந்த மாதிரி வந்து அவங்க உடன்பட்டு தானே போறாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு காதலர்கள் ஏதோ ஒரு உடன்பட்டு தான் அந்த ரூமுக்குள்ள போறாங்க, தங்குறாங்க. நான் கேட்கிறேன், அதே மாதிரி ஒரு 2 காதலர்கள் வந்து பீச்லயே எங்கேயோ வந்து உடன்பட்டு போய் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க சார். அங்க 4 சமூக விரோதிகள் வராங்க. அவங்களுக்கு எதனா இது நடந்தா, அசம்பாவிதம் நடந்தா நம்ம அமைதியா விட்டுருமா? ஏங்க அவங்க உடன்பட்டு தானே போனாங்க, விட்டுற முடியுமா? இல்ல உடன்பட்டுனா நான் சொல்றேன், இல்ல ஆசைப்பட்டு புரிதலோட போனாங்க. லவ்வரும் ஒரு பையனும் பொண்ணும் பீச்ல இருக்கிறது பொதுவெளி, அது வேற. பீச்சை விட்டுருங்க சார், நான் சொல்றது தனிப்பட்ட இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல தனியா எங்கன்னா போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ இன்னொரு 2 ஆண் வராங்க. அவங்களால அந்த பெண்ணுக்கோ இல்ல அந்த ஆணுக்கோ ஏதோ அசம்பாவிதம் நடந்தால் நம்ம என்ன சொல்றோம்? சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. ஆமா, அப்படிதானே சொல்றோம். அப்படின்றப்போ இது ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க, 2 ஆண் ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்தா என்ன சொல்லுவீங்க? தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வரும். அதான் சொல்ல கோழி நீங்க சொல்றாங்க, நான் முன்னாடியே சொல்றேன். அதனால அதை வந்து தடை செய்யறதா என்னன்னு. ஏன்னா
இன்னொன்று நம்ம நாட்டில் ரொம்ப வருஷமாவே இருக்கு லிவிங் டுகெதர்னு ஒன்று இருக்கு. ஆமா, அது தனியாவே வீடு பிடிச்சி புருஷன் முன்னாடி மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா 10 வருஷம் வாழ்வாங்க, 5 வருஷம் வாழ்வாங்க, 2 வருஷம் வாழ்வாங்க, பிடிக்கிற வரைக்கும் வாழ்ந்துப்பாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க, ஆமா தாலி கட்ட மாட்டாங்க. இது வந்து பல ஆண்டுகளா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமா இருக்கு. இருக்கு. இப்போ அந்த மாதிரி லிவிங் டுகெதருக்கும் ரூம் தராங்கல்ல தனியா சார். நான் என்ன சொல்றேன்னா சார், 2-3 விதமான கோலீவ் இருக்கு சார். ஒரு கோலீவை நான் வரவேற்பேன். என்ன கோலீவுன்னு கேட்டீங்கன்னா, மும்பையில ஒரு குடும்பம் இருக்கும் சார். அவர் ஒரு 2 மாசம் இங்க ஆன்சைட் சென்னையில வேலை இருக்கும். அந்த 2 மாசத்துக்காக அவர் இங்க வந்து வீடு எடுத்து டிவி வாங்கி, ஃப்ரிட்ஜ் வாங்கி, கட்டில் வாங்கி, பெட் வாங்கி முடியாது. அவங்க ஃபேமிலியோட வருவாங்க. அந்த ஃபேமிலிக்குன்னு கோழி விடுதிகள் இருக்கு, ஃபேமிலி கோழி விடுதிகள். அவங்க வந்தாங்கன்னாக்கா 2 மாசம் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு கை காலோட ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபர்னிச்சரோட கொடுத்துருவாங்க. ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். 2 மாசம் சாப்பாட்டுல இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துறாங்க. 2 மாசம் இருக்காங்க போறாங்க. நான் அதை தப்பு சொல்லல. தாய் தந்தையருக்கு தெரியாமல், அதான் நீங்க சொல்ற அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை. தாய் தந்தைக்கு தெரியாம கொடுக்குறவங்க வந்து எந்த பொண்ணு வந்து 2 பசங்க இருக்கிற ரூம்ல நான் வந்து தங்குறேன்னு சொல்லுது, அவங்க அப்பா அம்மா வர வைக்கணும். அவங்க அந்த ஸ்ட்ரிக்ட்டா அதை செய்ய மாட்டாங்க சார். அவங்களே அதான எதிர்பார்க்கறாங்க. அந்த பொண்ணுங்களுமே பசங்களுமே. பொண்ணுங்க இல்ல சார், அந்த நிர்வாகம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதான சார் காசு. நான் 6000 வாங்குறதுல 14000 வாங்குறான்னா என்ன? அதனால அவனே சொல்ல மாட்டான். அப்ப வரவங்களும் அதை விரும்புறது இல்ல. வரவங்களும் பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் பேரண்ட்ஸ் பத்தி கேட்க மாட்டாங்க. பேர் மேலே இந்த இருக்கு. ஆமா, மியூச்சுவலா வந்து தங்கிக்கிறாங்க. நாளைக்கு பிரச்சனை வரும்போது அரசுக்கு தெரியும். இளைய சமுதாயத்தின் மீது அங்க தங்குறவர்கள் மீது நான் வந்து குற்றம் சாட்டுகிறேன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல், அதிகபட்சம் கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான். தனியாக வீடு எடுத்து தங்குறதுன்றதே வந்து ரொம்ப ரேராக இருந்தது. இதற்கான விளக்கத்தை தான் நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்கள் கிராமப்புறங்களிலிருந்து பெண்கள் பெருநகரங்களுக்கு வந்து பணிபுரிய வேண்டும் என்றால், ஆண்கள் கூட விட்டுருங்க, பெண்கள் வந்து பெருநகர்களுக்கு வந்து பணிபுரிய வேண்டும் என்றால் ஒன்று வந்து அவன் சித்தப்பா இருக்கணும், பெரியப்பா இருக்கணும், மாமா இருக்கணும், இல்லை சொந்தக்காரர் இருக்கணும், ஒன்று விட்டு சொந்தக்காரங்க இருக்கணும். எப்பொழுது இது மாற்றம் நிகழ்ந்தது? தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது விடுதிகள் தான். இந்த விடுதிகள் என்ற ஒரு கான்செப்ட் வந்த அப்புறம் தான் பெண்கள் தங்கும் விடுதின்னு, பெண்கள் தங்கும் விடுதிகள் டி நகர் தான் அது பேசிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் டி நகர், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சோலைமேடு இந்த பகுதியில் ஃபர்ஸ்ட்ல வந்தது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஓஎம்ஆர் தான் ஹப். இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த கோழி அது வந்து நார்த் சைடில் தான் ஃபஸ்ட்டு உருவானது. அது இப்போ அந்த கார்பரேட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து சென்னையிலும் பிரதானமாக நிறைய இடங்கள்ல இருக்குது சென்னையில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த ஓஎம்ஆர் கிட்ட அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், அது ஒரு முக்கிய காரணமாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் ஒன்று சொல்கிறேன் சார், இதனுடைய ஆரிஜின் வந்து மும்பையிலேருந்து பெங்களூரு போச்சு, பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வந்தது, இப்போ அங்கங்கே எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தனியார் கோழி விடுதிகளோடு இல்லாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பவன் இந்த சீதாராம். கண்டிப்பா எங்கள் சங்கத்தை சார்ந்த யாராவது ஒரு உறுப்பினர் கோழி விடுதி யாருன்னா ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த நாள் போய் அதை வந்து அதை பூட்டு போட்டுருவேன். அங்கே வந்து இமிடியேட்டாக ஒன்று ஜென்ஸா மாற்று, லேடிஸா மாற்று. இன்றைக்கும் கோழி விடுதிகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறேன். இதற்காக எனக்கு பல விதமான நெருக்கடிகள் இருக்கலாம். வீதியில் இறங்கி போராடி இருக்கிறேன், கடிதங்கள் மூலமாக போராடி இருக்கிறேன், பிரஸ் கிளப்ல ரெகுலராக பிரஸ் மீட் கொடுத்து போராடின்னு இருக்கிறேன். ஆனால் வந்து பேரண்ட்ஸும் இதை பற்றி கண்டுக்கல, அரசாங்கமும் கண்டுக்கல, சோசியல் ஆக்டிவிட்டிஸும் கண்டுக்கல. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் பாரம்பரியம், தமிழ் மரபு இதையெல்லாம் பேசக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் கோழி விடுதிகளுக்கு எதுக்காக இதுவரைக்கும் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. நான் ஒருவன் போராடி கொண்டிருக்கிறேன், ஒரே ஒற்றையால் என்னுடன் இருக்கக்கூடிய சங்கத்து மக்கள் நாங்கள் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஹைதராபாத்லயோ, பெங்களூர்லயோ, மும்பையிலயோ யார் வேணா போய் கோழி வாசல் ஆரம்பிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் சாதாரணமா ஒருத்தர் கோழி வாசல் நடத்த முடியாது. யார் நடத்துறாங்கன்னாக்கா பெருமுதலாளிகள், பெரிய பெரிய 1000 கோடி 2000 கோடி டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே நடத்துகிறார்கள். அது சில்லறை வணிகமாக எங்களை மாதிரி ரீட்டைல் பிசினஸாக இன்னும் வரல. ஹோல்சேல் அவள் பெரிய பெரிய ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க மக்களை அது வேண்டாம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், அந்த மாதிரி விடுதியில நம்ம வீட்டு பிள்ளைங்களை போய் தங்க வைப்பீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்களை தங்க வைக்காத இடத்துல ஏன் இன்னொரு வீட்டு பிள்ளைங்க அது மாதிரி தங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். இந்த தொழில் பண்றதுக்கு வேற எதனா நீ வந்து கஞ்சா வித்து கூட போயிச்சுக்கோ. கஞ்சா வித்து என்ன வரும்? அந்த காசு வருமா? உன் பேர் என்ன ஆகும்? கஞ்சா வியாபாரின்னு வரும். அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் சமுதாயத்தை சீர்கெடுக்கும், இதுவும் சமுதாயத்தை சீர்கெடுக்கும். அதுவும் இளைய சமுதாயத்தை கொல்லும், இதுவும் இளைய சமுதாயத்தை தடமாற்ற செய்யும்.
கஞ்சா வித்து கூட பொழைச்சிக்கிறாங்க. அப்போ கஞ்சா சர்வசாதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கஞ்சா சர்வசாதாரணமாக இருக்குது மீடியாவில் சொல்றதை பார்த்தா நமக்கு தெரியுது, நம்மளே தெரியல. ஏன்னா கஞ்சாவை பிடிக்க போலீஸும் அரசாங்கமும் மெனக்கெட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கோழி விடுதி வேணா, நீ கஞ்சா வித்துக்கணும், அப்புறம் எல்லாம் கஞ்சா வித்துக்கோன்னு சொல்ல மாட்டேன். கஞ்சா விற்கிறது எவ்வளவு கொடுமையோ, எவ்வளவு வந்து ஒரு இளைய சமுதாயத்தை பாதிக்குமோ, சீரழிக்கிறதோ, அதே சீரழிக்கும், சிதைக்கிறது, அவருடைய வாழ்க்கையை சிதைக்கிறது. கஞ்சாவும் போதைப் பொருட்களும் இளைஞருடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். அதுவும் இதுவும் ஈக்குவல் தான். புரிதல். நீ வந்து கோழி வாசல்னா ஹாஸ்டல்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிடுற, கஞ்சா விற்கிறேன்னு நினைப்பியா? கண்டிப்பா இது ஒரு ஹைடெக்கான பிசினஸ். அப்ப அவங்களுக்கு கஞ்சான்னு சொன்னா அவமானம், கோழி அப்படின்னு போயிடலாம். அதான் சொல்ற. அப்படின்னா உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நீங்க சொல்றதுல இந்த கோழி ஹாஸ்டல்ல ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது டெத்து, அன்னெசரியான ஏதாவது நடந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? ஒரே ஒரு இன்ச்சு கூட வெளியே வராது. அது ஒரு மர்ம தேசம். லோக்கல் போலீஸ் அவங்களுக்கு உடனே இருக்கும் சார். நான் ஓப்பனா சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எடுக்கிறத எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு 250 வீடு, ஒரு 350 வீடு, அவ்வளவு வீடு, ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா இவங்களே வாங்கிக்குவாங்க சார். அவங்களே கட்டுறாங்க சார். ஒரு கோழி நிறுவனம் அவங்களே 500 வீடு 1000 வீடு கட்டுருவாங்க. கட்டிட்டு அங்க இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் அவங்களே மொத்தமா வாடகை எடுத்துப்பாங்க. முதலே உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க 30 லட்சம் கொடுத்தா அந்த வீடு, இதுல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு உங்களுக்கு டே 1ல இருந்து 25,000 வாடகை உங்ககிட்ட சொல்லிடுறாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிடா 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாக்கா மாசம் 25,000 வருது, வீடு வாங்கிடுவீங்க. வீடு வந்து அவரே வச்சுப்பார். மாசம் உங்களுக்கு வாடகை மட்டும் வரும். 20,000. அந்த வீட்டுல 3 பேர் விட்டு ஒரு ஆளுக்கு 14,000 வாங்குவார். அவர் 50,000 வாங்கிப்பார், உங்களுக்கு 25,000 கொடுப்பார். இந்த மாதிரி வியாபாரம் நடந்துங்க சார் கோழியில. எந்த இடத்துல மேஜரா? சென்னையில எந்த ஏரியா? எல்லா இடம் சார். ஏன் சார் இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு 1000 வீடுக்கு சார். இந்த பைபாஸ்ல 350 வீடுக்கு சார். இந்த மதுராவில் பைபாஸ்ல போங்க, 3-4 இது பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே அதுதான். இங்க தங்குறவங்க எல்லாம் பெரும்பாலான ஒர்க்கிங் பீப்புளா, படிக்கிறவங்க? மெஜாரிட்டி ஒர்க்கிங் சார். மெஜாரிட்டி ஒர்க்கிங். பெரிய லெவல்ல சம்பளம் வாங்குறவங்க? ஆமா, பெரிய அளவு சம்பளம் வாங்குறவங்க இல்ல பெரிய அளவுல சம்பளம் வாங்குறவங்க கூட வந்து அவங்களுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஆண்களோ, அவங்களுடைய சப்போர்ட்ல இருக்கிற பெண்களோ. ஒண்ணு ஆண் நிறைய சம்பளம் வாங்கலாம், அவர் ஒரு துணையா பெண்ணை வச்சுக்கலாம். இல்ல ஒரு பெண் நிறைய சம்பளம் வாங்கலாம், அவருக்கு துணை ஒரு ஆணை வச்சுக்கலாம். இந்த கலாச்சாரம் எங்க போய் முடியும்? அதான் சார், அதை தடை போட வேண்டும் தான் நான் போராடிக்கின்றேன். எனக்கு எதனா சப்போர்ட் வந்தா போதும். ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோ இல்ல அரசாங்கமோ என்னுடன் துணை சேர்ந்தால் நான் எல்லாத்தையும் தோல் உரித்தி காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள், தமிழ் கலாச்சாரத்தை மீறி போகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்போதுமே சீமான் எதிர்ப்பாரு. சீமான் மாதிரி ஆள்கள்ட்ட நீங்க முறை இல்லாம எல்லாருக்குமே தெரியும் சார். சீமான் ஐயா யாருன்னா போய் சொன்னாங்களா இல்லன்னு தெரியாது. நான் பேசுகின்றேன் 7-8 வருஷமாக அனைத்து தொலைக்காட்சியிலும் பேசிட்டேன். ஏன்னா அவர் தான் அதிகபட்சம் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி முன்னெடுப்பார். தமிழ் தான் இப்படி இருக்கணும் அந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறவர். அப்போ இந்த ஒரு கலாச்சார சீர்கேடு தானே. அதை வந்து அவர்கிட்ட நீங்கள் இதை கொண்டு போனீங்கன்னா இன்னும் அது பெரிய லெவலில் ஒரு அரசியல் தலையிடாததுக்காக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை சார், நம்ம சீமானோ இல்லை வந்து வேல்முருகன் ஐயாவோ தனியாகவோ போராடுறீங்களா? வேல்முருகன் ஐயாவோ சீமான் ஐயாவோ இவர்கள் எல்லாம் வந்து இவன் வந்து எல்லா கட்சிகளும் சொல்லலாம். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அனைவரிடமே சொல்லலாம் சார். அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? தெரியாம நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? அரசியல் தலைவர்களுக்கு தெரியாதா? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது கட்டிங் போதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால் இல்லை சார், எனக்கு தெரியாது. நான் தெரியாத தகவல். மக்களுக்காக தான் அரசியல், மக்களுக்காகவே தான் இந்த அரசியல் பண்றாங்க. அப்போ ஒரு இளைய தலைமுறை, அடுத்த ஜெனரேஷனுடைய எதிர்காலம் வந்து பாழாகும் போது, அது ஒரு வேற மாதிரி ஒரு கல்ச்சரை நோக்கி போகும்போது அதை தடுக்கிறது உரிமை வந்து அரசியல்வாதிகளுக்கும் இருக்குல்ல. ஏன்னா மக்களுக்காக தானே நாங்கள் அரசியல் பண்றோம்ன்றாங்க. அப்போ உங்களை மாதிரி ஆள் தனித்து போராடும் போது உங்க கூட இணைந்து அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கலாமே சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே நம்ம சேனல்ல வந்து 3 முறை வரை பேட்டி கொடுத்துருக்கேன். ஒரு 50 விதமான சேனல்களை தனித்தனியா பேட்டி கொடுத்துருக்கிறேன். எல்லா பேட்டிலையும் வந்து நான் அந்த கோழியை பத்தி பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது அனைவருடைய காதுகளுக்கும் எட்டி இருக்கும். ஈவன் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுடைய அனைத்து அரசு அதிகாரிகள், அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே வந்து இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட, ஏன்னா ஓப்பனா வந்து கலைவாணர் ரங்கத்துல ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்துற 2 வருஷமா, 2025 2024 2 முறை அங்கதான் நடத்துறோம். எல்லா டிவி சேனலும் வருது. எல்லா இதுல ஓப்பனா பகிரங்கமா நான் வந்து குற்றம் சாட்டுறேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தகவல் போய் சேராதா யாருக்கும்? கண்டிப்பா சேரும். சேர்ந்த பிறகு ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? அரசியல் கட்சிகள் ஏன் கோழி விடுதிகளை பற்றி வாயை துறக்காமல் மௌனம் சாதிக்கிறார்கள்? சரி, இப்போ கடந்த கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆண்டாங்க.
நீங்களும் ஒரு 10 வருஷமாக இதுக்காக முயற்சிகள் எடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் அந்த கட்சிங்கிறதுனால செவி சாய்க்கலை. புதுசாக விஜய் வந்திருக்காரு. முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பை முன்னிறுத்தி தான் ஒரு பிரகடனமே இருந்தது, பிரச்சாரமே. இப்போ இவர் வந்திருக்கும்போது இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் புதுசு யங்ஸ்டர்ஸ், நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, போலீஸுக்குமே நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, சிங்கப்பெண் போல் ஒரு அதிரடி படை, இப்படி எல்லாமே வந்து இந்த கலாச்சார சீர்குலைவு இல்லாமல் இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் பெண்களை நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தான் அவர் எடுத்திருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அதுக்கான முன்னேற்றமாக அது போகுது. அப்படி இருக்கும்போது இவரை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், இப்போ புதுசாக வந்திருக்கிற டிஜிபி, கமிஷனர், இவங்களை நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இனிமேட்டு எங்களது வேறன்னு சொல்கிறாங்க இல்லையா? புதுசாக நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கோழின்ற ஒரு விடுதி வந்து கலாச்சார சீர்கேடு இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு இதோ நீங்கள் பண்ணலாம் இல்லையா? சார், நான் பல முறை இப்போ பழைய விஷயம் சொல்கிறேன். பல முறை அனைத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும், இதற்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் எங்களுக்கு நல்லது பண்ணார், சிம்பிள் கவ் பண்ணார். ஆனால் அந்த கோழிவென்ற சாப்டர் வரப்போ நான் கடிதங்களை எழுதுகிறேன், இந்த மாதிரி வந்து கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும், அது எந்த சட்டத்தின் கீழே வரேன்னு சொல்லிட்டு எழுதுறேன். எனக்கு ரிப்ளை வருது, இதற்கான சட்டம் எதுவும் இல்லை, தடை செய்ய இல்லை. அந்த கோழியை பத்தின அந்த அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காண மாதிரி, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணன்ற மாதிரி இந்த பக்கம் அரசு விடுதிகளுக்கு பத்தின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, லேடிஸ் ஹாஸ்டல் ஆர்ஃபனேஜுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஆக்ட் இருக்கு. எங்களுக்கு 2014 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டே வருது. ஆனால் கோழி விடுதிகளுக்குன்னு இதுவரைக்கும் ஒரு சட்டமே ஏற்றப்படவில்லை. சட்டமே ஏற்றப்படாத போது நாங்கள் எப்படி தடை செய்ய முடியும்? அரசாங்கத்தின் கேள்வி. அப்போ அவங்க கோழி விடுதின்றத வேற பேர்ல ஆரம்பிக்கிறாங்களா? அப்ப கோழி வென்ற பேர் தான் ஆரம்பிக்கிறாங்க. புதுசா ஒரு வரும்போது அது எப்படி சட்டமே இல்லை? சட்டமே இல்லை, இது வரைக்கும் இல்லையே. அது எப்படி சொல்லுவாங்க? அதான் சார் சட்டம் இல்லை. அதான் $1 மில்லியன் கொஸ்டின் சார் இது. ஒரு 20 பேர் 25 பேர் வச்சுன்னு ஒரு அம்மா சாப்பாடு சமைச்சு போடுறாங்க சார். ஒரு போர்டு வச்சுக்கின்னு 20-25 பேர் வச்சுக்கின்னு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. அவங்க அதனால வந்து ஒரு 10,000-15,000 சம்பாதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்குற இடம் ஃப்ரீ, அவங்களுக்கு கூட படுத்துக்கிறாங்க, சாப்பிட்ற சாப்பாடு ஃப்ரீ, அவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்றாங்க. மாதம் 15,000 தான் சம்பாதிப்பாங்க. அந்த விடுதிக்கு அரசு அதிகாரிகள் போய் உனக்கு சானிட்டரி இருக்கா, ஃபுட் இருக்கா, ஃபயர் இருக்கா, ஸ்டெபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. போர்டு வச்சுட்டு 25 பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் இழந்த ஒரு விடோவோ, ஒரு ஆண் துணை இல்லாதவங்களோ, வயதானவங்களோ, எப்போதுமே அரசு அதிகாரி அங்க போய் தான் தங்களுடைய அங்க போய் கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய ஆள். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு சேலஞ்ச் சொல்றேன் சார், ஒரே ஒரு அரசு அதிகாரியாவது, அது ஆர்ஐயா இருக்கட்டும், தாசில்தாரா இருக்கட்டும், விஓவா இருக்கட்டும், இல்ல மாவட்ட ஆட்சியர் உட்பட யாராவது ஒருவர் இதுவரைக்கும் ஒரே ஒரு கோழி விடுதிகளுக்கு போய், ஈவன் வந்து எல்லா துறையும் சொல்றேன், யாராவது ஒருத்தராவது கோழி விடுதிகளுக்கு போய் நீங்க இந்த லைசன்ஸ் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க சார். கேட்க மாட்டாங்க. இதுவரையும் கேட்ட வரலாறு உண்டா? அவங்களுக்கு தான் சட்டமே இல்லைன்றாங்க. இந்த வரலாறு உண்டா? ஒரு சட்டமே இல்லைன்றாங்க. அதான் சொல்றேன். அப்புறம் எப்படி அங்க போய் கேட்க? அப்போ சட்டமே இல்லாம ஒரு விடுதி நடக்குதுன்னா அங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். ஆமா சார், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அவங்க என்ன பண்ண போறாங்க? கேட்டாக்க சட்டம் இல்லை. இப்போ ஒண்ணு இல்லை சார், ஒரு நொடி ஆகாது எனக்கு, ஒரே ஒரு நொடி 20,000 விடுதிகளையும் ஹாஸ்டல்ன்ற பேரை மட்டும் மாத்திட்டு லிவ்னு வச்சேன்னா நான் எந்த சட்டத்துக்கு வர மாட்டேன். இப்போ அவங்க கோ லீவ் எல்லாமே இல்ல சார், அவங்க கோ லீவ் வைக்கிறாங்க இல்லைங்களா, COLIVE கோ லீவ். அதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனி பேரை தானே வைக்கிறாங்க, எக்ஸ் லீவு, ஒய் லீவு ஏதோ வைக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து அதே ஏ லீவு பி லீவுன்னு வச்சுட்டேன்னா ஹாஸ்டல்ன்ற பேர் இல்லைன்னா எனக்கு சட்டம் கிடையாது. உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. லீவுன்னு பேரை போட்டால் நான் கமர்ஷியல் கிடையாது. இருந்தாலும் சட்டத்தை ஏமாற்றக்கூடாது, சட்டையில் ஓட்டையின் வழியாக போகக்கூடாதுன்ற காரணத்துக்காக ப்ராப்பரா ஹாஸ்டல்ன்ற போர்டு வச்சு ப்ராப்பரா எங்க சங்கத்தின் சார்பாக நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா மாற்றம், அதுக்கு முன்னாடி ஏ போட்டா ஏமாற்றம், அதே அந்த மாதிரி சத்தியம், அதுக்கு முன்னாடி ஆ போட்டா ஆ சத்தியம், அதே தான், அந்த மாதிரி கொண்டு வந்து அதே தான். அப்போ இது வந்து புற்றுச்சல் போல இப்போ சென்னையில வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ சென்னையில மட்டுமா இல்லை தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த இது இருக்கா? எல்லா இடத்துலையும் வந்து சார், பெருநகரங்கள், ஐடி இண்டஸ்ட்ரி நிறைய இடம், காலேஜ், ஹைதராபாத், ஏதாவது மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஆனால் சென்னை அதிகமாக இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையிலையும் இருக்கு, திருச்சிலையும் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் வளர்ந்துகிட்டே வருது.
அப்போ இது வளர்ச்சி இதோட வளர்ச்சி வந்து உங்க மாதிரி ஹாஸ்டல்ல பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் முதலே சொன்னேன்ல சார், எங்க கிட்ட தங்குற பிள்ளைங்க ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், விவசாய கூலி தொழிலாளர், அதனால பிரச்சனை இல்லை. அது அந்த குழந்தைங்களால அங்கே போக கூட முடியாது சார். அங்கே போக முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கும் அங்கே போகலாம். எங்களதெல்லாம் ஒரு 15,000 25 30 நேரத்துக்குள்ள சம்பாதிக்கிற பிள்ளைங்க தான் நம்ம கிட்ட. அப்போ அதில் வந்து பெரிய வருவாய் வருது. பெரிய வருவாய். அதனால பெரிய வருவாய் வர இடத்துல இப்போ மற்றவங்களாம் போக மாட்டாங்க. ஆமாம், விசாரணைக்கோ ஆய்வுக்கோ அது எப்போதும் உள்ளது தானே சார். இது வரைக்கும் ஒரு ஆய்வு நான் இதே தான் சார் கேட்குறேன். நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு எக்ஸ்பைரி டேட் என்னன்னு கேட்பாங்க, இந்த பாக்கெட் எவ்வளோக்கு விற்கிறேன்னு கேட்பாங்க. ஃபுட்டு ஆக்டிவிட்டிஸ் அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே கேட்பாங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு சினிமா தேட்டர் ஹைடெக்கான ஒரு சினிமா தேட்டர் உள்ளே போய் நீ கேண்டீனில் எவ்வளோக்கு விற்கிறேன்னு கேட்டதில்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பாரு அது உள்ளே போய் நீ ஏன் பாட்டில் எவ்வளோ விற்கிறேன்னு கேட்டதில்லை. அப்போ எங்கெல்லாம் வந்து அதிக வருவாய் வருதோ, அதிகப்படியான கண்ணு மூக்கு தெரியாமல் விலை வச்சு விற்கிறாங்களோ அங்கெல்லாம் இவங்க போகவே மாட்டாங்க. எங்கே போவாங்கன்னா ரோட்டு கடையில் போயிட்டு சுத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க. இதான நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் உங்களை மாதிரி ஹாஸ்டலில் தேடி வரவங்க கோழி மாதிரி இடத்துக்கு போகிறதில்ல. அப்போ இதை நீங்கள் எவ்வளோ கத்தி எவ்வளோ சண்டை போட்டாலும் இந்த அதிகாரிகள் காதில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் இனி வரும் காலங்களில் இந்த கோழியை தடை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எதுவும் இருக்கா உங்களுக்கு? நம்பிதானே ஆகணும். ஆமாம், நம்பிக்கை வாழ்க்கை. இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, இளைய சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்சி. அந்த இளைஞர்கள் பாதை மாறி போகக்கூடாதுன்றது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அதில் உண்மையிலேயே பொறுப்பு இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. நல்லது செய்வார் என்று. ஒன்று, எங்களுக்கு சட்டத்தை வந்து அமுல்படுத்தணும். இன்னொன்று, இந்த கோழியை வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்யணும். ஆனால் இது மிகப்பெரிய வேலை. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன பெரிய லாபி இருக்குன்னு தெரியாது. கோழி விடுதிகளுக்கு பின்னால் வந்து என்ன பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் சார். யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்குற அளவிற்கு தகுதி படைத்த மாபெரும் பிஸ்னஸ் மேக்னட்ஸ். எஃப்டின் ஃபைல் மாதிரி இருக்குமோ? பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களாம் வந்து சார் 450 வீடு 500 வீடு சொந்தமாக கட்டுறாருன்னா எவ்வளோ பெரிய ஓனராக இருப்பார்? ஆமாம், பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணு. பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணு. 350 வீடு 400 வீடு கட்டுறாங்க, 400 பேர் வாடகை விட்டுறாங்க. உங்ககிட்ட வாடகை மட்டும் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க, அவங்க அங்கே ஹாஸ்டல் நடத்துவாங்க. அதே கம்பெனி. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள சாதாரண மக்கள் உள்ள போய் பார்க்கவே முடியாது. ஏன் போகணும்? செக்யூரிட்டியே அங்கே எடுத்துடுறானே. ஆமாம், பி பிளாக்ல 13ல போகணும், யாரை பார்க்கணும், இங்க இருந்து இன்டர்காம்ல ஃபோன் பண்ணுவான், இன்னார் வந்திருக்காங்க அவங்கள. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்கு நிறைய ஃபிளாட்ஸ்ல. அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். அப்போ போலீஸே ஒரு பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களை மாதிரி ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போறாருன்னு வைங்க, வாசல்ல நிறுத்துவாங்க போல இருக்கு. உள்ள போக முடியாது. அப்படியே அவர் கம்பல்சரி போய் தான் ஆகணும் அப்படின்னா இவர் இங்கேயாவது உள்ள வரதுக்குள்ள அங்கே செட்டப்லாம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. இல்லை சார், செட்டப் மட்டும் கிடையாது. அதுக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்பாங்க. எதை பேஸ் பண்ணி வரீங்க, எந்த சட்டத்து பிரகாரம் வரீங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, எதை பேஸ் பண்ணி, யார் லெட்டர் கொடுத்துருக்கா உங்களுக்கு, யார் சர்ச் வாரண்ட் யார் கொடுத்துருக்கா, செக்யூரிட்டியே கட்டுருவான். அதுக்கு உங்களால் கலெக்டர் எதனா இது லெட்டர் கொடுத்துருக்காரா, இங்கே போய் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இங்கே இருக்க காவல்துறையில் எதனா சர்ச் வந்துருக்குதா? அப்போ உங்களை மாதிரி ஹாஸ்டலில் வந்து என்ன வேணாலும் கேள்வி என்ன வேணாலும் கேட்கலாம். அங்கே போய் கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. அப்போ இதுக்கு யார் தான் இந்த பூனைக்கு மணி கட்டுவது? நாங்கள் தான் கட்டுறோம், கட்டணும்னு ஆசைப்படுறோம், கட்ட முடியல, பூனை எக்ஸ்ட்ரா பையனே இருக்குது. பட் விடமாட்டேன் சார். நான் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் போராடி கொண்டே இருக்கிறேன். வெகு விரைவில் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன். ரோடாக வந்து பதாகைகளை ஏந்தி போராடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் எனக்கு சார் நான் வந்து அரசிடம் போராடிட்டு இருக்கேன். அவங்க பண்ணுறது பண்ணுவாங்களோ பண்ணலையோ, நான் நினைப்பதெல்லாம் இந்த மீடியாக்கள், இந்த பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து ஒரே ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அந்த பெற்றோர்களுக்கு இந்த தகவல் போய் சென்று சேர வேண்டும். இப்போ நிறைய மீடியா மூலிமா இன்னைக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. சமூக வலைதளங்களில் இன்றைக்கி தெரியாத ஒன்றும் இல்லை. எல்லாருமே படிக்க தெரியாதவங்க கூட இன்றைக்கி நாலேஜபிளாக இருக்காங்கன்னா சமூக வலைதளங்களில் கேட்குறாங்க. படிக்க தெரியலனா கூட காது வழியாக கேட்கக்கூடிய விஷயங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமையா இருப்பாங்க பெற்றோர்கள். இன்னும் தெரியல சார். ஏன்னா இப்போ சென்னை இடத்துல நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்கள் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு தங்கியிருக்குன்னா முதல் முறை அவங்க தகப்பனோ தாயோ வரலையோ, அண்ணன் தம்பி வரலன்னா கூட என்றாவது ஒரு முறை வருவாங்கல்ல. அதுதான் கேட்க வரேன். ஏன் போக மாட்டாங்க ஒரு பீரியட்ல? இல்ல சார், ஒரு பீரியட்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வருவாங்க சார். எங்களை மாதிரி விடுதிகளை தங்குற பிள்ளைங்க இருப்பாங்க. இதே மாதிரி பிள்ளைங்க கூட வருவாங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க கூட எங்களை மாதிரி விடுதிகளை வருவாங்க. ஒரு மாசம் தங்குவாங்க. தங்குறப்ப அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. கம்பெனிக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ், பேரண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ். இன்னைக்கு யாரும் கொரியர் அனுப்புறது இல்லை.
இது லெட்டர் போஸ்ட் பண்ணுறதில்ல. லேண்ட்லைனில் வந்து ஃபோன் பண்ணி ரூமில் இருக்காங்களான்னு கேட்க போகிறதில்ல. யாராக இருந்தாலும் மொபைல் ஃபோனில் போய் பேசிக்கிறாங்க. எதனா ஆர்டர் பண்ணுறது இருந்தால் கூட நிறைய செயலிகள் இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணுறாங்க, வந்துடுது. அங்கேருந்து அதுலேருந்து போட்டு அமைச்சிடறாங்க, வந்துடுது. இவர் இன்னார் இங்கே தான் தங்கியிருக்கிறார்ன்றதை நித்தம் உறுதி செய்வதற்கான விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. இந்த தொலைபேசியினாலையும் மற்ற விஷயங்களாலையும் அதுக்கு முன்னாடி லெட்டர் போட்டால் லெட்டர் போய் அங்கே சேரல, லேண்ட்லைனுக்கு பண்ணுவாங்க, உள்ள இருந்து வந்து எடுத்து பேசுவாங்க, அங்கதான் இருக்கு அப்படின்னு நம்பிக்கை எடுப்பாங்க. அது இன்னைக்கு மொபைல் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பக்கத்து ரூம்மேட் இன்னொரு மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் தான் ஓனர்கிட்டே வராங்க. இப்போ எங்களை மாதிரி விடுதிகள்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவோம். பேரண்ட்ஸ் நம்பர் வாங்குவோம், பேரண்ட்ஸ் நம்பர் கிராஸ் செக் பண்ணுவோம். இது உண்மையிலேயே அப்பா அம்மா தானா இல்லை வந்து, ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பிள்ளைங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க. அதாவது இதெல்லாம் 1% சொல்கிறது, 99% நல்ல பசங்க, 99% எங்களை மாதிரி விடுதிகளை தாங்க நல்ல பசங்க. ஏன்னா நீங்கள் தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களா, அப்போ மேக்ஸிமம் அதில் நல்ல பசங்க தான் ஃபில்டர் பண்ணி வருவாங்க. எஸ் அதுலேயும் ஏமாத்துறவங்க 1-2 இருக்கு சார், நிறைய இருக்கு. அதாவது வந்து ஆதார் கார்டு டூப்ளிகேட் கொடுக்குறது, உள்ள 3 பேர் இருக்கிறப்ப உள்ள வந்துட்டு அவங்களே வந்து லேப்டாப் எடுத்துன்னு போயிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அங்கே அங்கொன்றுமாக இருக்கும், அதை பெருதுபடுத்த முடியும். அதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரல் தானே, ஆக்சிடென்ட்ன்றது எப்போனா நடக்கிறது தானே. அதான் சொல்றேன். இப்போ இந்த பெண்களுக்கான விடுதிகள் அப்படின்னு கொண்டு வரணும்னு எதன் அடிப்படையில் அந்த எண்ணம் தோன்றியது எங்களுக்கா? இல்லை சார், இது வந்து ஒரு பீரியட்ல எப்படி இது ஆரிஜின் ஆச்சுன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு 6 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போடுங்கிறாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கு அந்த 6 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப என்னன்னா, அக்கா இந்த உங்கள் வீட்லேயே நாங்கள் தங்கிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஒரு ரூமில் இந்த ரூமில் நீங்கள் தங்கிக்கோங்க, நாங்கள் பேயிங் கெஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அக்கா இன்னும் 4 பேரும் வரான்றாங்க அப்படின்னு பக்கத்தில் இன்னொரு வீடு எடுக்கிறாங்க. இப்படி ஆரிஜின் ஆகி பிள்ளைங்கள்லாம் இந்த பசங்களா கிரியேட் பண்ணது தான் அந்த ஹாஸ்டல் கான்செப்ட். அந்த அம்மா அந்த காலத்தில் இருந்தவங்க முடியாதவங்க வாழ்வாதாரம் சாப்பாடு சமைச்சு போட்டு, அந்த சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு நாள் போய் பெட் ஆச்சு, கட்டில் ஆச்சு, ஃப்ரிட்ஜ் ஆச்சு, ஏசி ஆச்சு, வாஷிங் மிஷின் ஆச்சு, எல்லா வசதிகளாச்சு. அப்படியே அது பரிணாம வளர்ச்சி ஆகி ஹாஸ்டல் ஆயிடுச்சு. அப்படி இது ஒரு விதமான ஒரு எக்கனாமிக்கலை டெவலப் பண்ணுறதுக்கான. ஆமாம், இதுதான். இன்னைக்கு ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சார் எங்களால். 2 லட்சம் குக்கு, ஹெல்ப்பரு, ஹவுஸ் கீப்பிங்கு, கிச்சன் ஹெல்ப்பரு, எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு, எல்லாரும் ரெகுலர் வேலை இருக்கு. உங்களுக்கு வந்து அது இப்போ அந்த ஹாஸ்டலை நம்பி ஒரு 10 குடும்பம், ஒரு ஹாஸ்டலுக்கு 10 குடும்பம், 10 குடும்பம் குறைந்தபட்சம். ஒரு வார்டன் இருப்பாங்க. பெண்கள் விடுதிக்கு பெண் வார்டன், ஆண் வார்டன்லாம் கிடையாது, பெண் வார்டன் தான். பெண் வார்டன் தான். செக்யூரிட்டி இருக்கணும். செக்யூரிட்டி ஜென்ஸா லேடிஸ்? ஜென்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஆமாம் ரூல்ஸ்லாம் போட்டு. 40 இயர்ஸ் மேலே இருக்கணும். குறைஞ்சது ஒரு ஹாஸ்டலில் எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி? மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ சார்? மினிமம் ஒரு 30 சார். மேக்ஸிமம் எங்களை மாதிரி ஹாஸ்டல் நடத்துகிறவங்க ஒரு 80-90. இந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் 2000, 1000 அந்த மாதிரி அவ்வளோலாம் வச்சு போடுறாங்க சார். 400 வீடு × 3 பேர் போடுங்க சார், 1200 தனித்தனி வீடு. ஆமாம், இல்லை ரூம்ஸே கூட தான் போடுறாங்க. 250 ரூம் அப்படியே எடுக்கலாம், ரூம் மட்டும். ஹோட்டல் மாதிரி? ஆமாம், ஹோட்டல் மாதிரி எடுத்து அப்படியே அது ஹாஸ்டல். ஆமாம், கீழே ஒரு டைனிங் இருக்கும், அது கிளப் ஹவுஸ் இருக்கும், ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அது வந்து ஹைடெக். ஆமாம், கோழி மாதிரி. ஒன்றுமே தெரியாது சார் வெளியே, அந்த உலகமே தனி சார். ஆமாம், அது என்னமோ உண்மைதான். இந்த ஈவினிங் ஏதாவது வீக்கெண்டு பார்ட்டின்னு வாங்க, பப்புன்னு வாங்கல. ஆமாம், அந்த மாதிரி இது ஒரு ரெகுலர் ஆகிடுது. இப்போ அவங்களுக்கெல்லாம் பப்பு போக வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கேயே எல்லாமே வந்துடும். ஆமாம். அப்போ வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு, சென்னைலாம் ரொம்ப மோசமாயிடும். இப்பயே மோசமாக இருக்குன்றேன். இன்னும் மோசமாயிடும். இப்பயே மோசமாக இருக்கு, மிக மிக மோசமாக போக போகுது. அது மட்டும் இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அதை அப்படியே தூக்கி அரசாங்கத்தின் மீது பழியை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆமா, அரசாங்கத்தை தான் பழி விழும். பழின்றதை விட அவங்களும் கண்டுக்காம இருக்கிறதும் ஒரு அவங்களுக்கு தெரியலையே, இவ்வளவு சொல்லி போக மாட்டேன்றாங்களே. அதான் நீங்க சொல்லிட்டீங்க போலன்றது அவங்க போல. இப்போ நீங்கள் சொல்லாமையே இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு தெரியல. ஆமாம், இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, இந்த மீட்டிங்கில் எல்லாம் சொல்கிறேன்றீங்க. ஆமாம், இந்த எங்கள் தொலைக்காட்சி போல் நிறைய தொலைக்காட்சி. அப்போ அரசுக்கு இது தெரியாமையா இருக்கும்? தெரிந்தும் கண்டும் காணாமல் இருந்தால் பழி அவங்க மேலே தானே விழும். இப்போ கடந்த காலத்தில் ஆட்சியில் வந்து கண்டு காணாமல் இருந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போ இளைஞர்களுக்கான ஆட்சி, இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள். அதை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கலாச்சாரமே சீரழிவு பாதைகள் சென்று கொண்டு இருக்கும்போது இந்தியாவிலேயே வந்து முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். ஏன்னா கலாச்சாரத்திலும் அன்பு செலுத்துவதிலும் வந்தாரை வாழ வைப்பதிலும் தமிழகம் என்றைக்குமே ஒரு தனி மாநிலமாக திகழ்வதில் நம்ம அதுக்கு ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஆள் தான் நம்ம எல்லாருமே.
அந்த பெருமை நமக்கு தான் சேரும். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்களை வந்து தங்கி அதுங்க சேஃபாக இருந்து வேலை பார்த்து வீட்டுக்கு கொடுத்து போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு தான் அந்த பெண்களை பாதுகாக்கிறதுல இருக்கட்டும். இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழலில் ஏன்னா நீங்கள் கரெக்டான அந்த ஸ்ட்ரிக்டான சில வழிமுறைகள்லாம் வச்சுருக்கனால தான் அந்த பிள்ளைங்க சீக்கிரம் வந்துடும். இத்தனை மணிக்குள்ளே வந்துடணுன்றதுலாம் இருக்குல்ல உங்களுக்கு. கண்டிப்பாக. அதனால் ஆனால் இந்த கோழி அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. பட் எங்களோட கருத்தும் அதே தான். கோழி விரைவில் ஒழிக்கப்படணும். இந்த வாயிலாக நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் வாயிலாக அதை தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அது கண்டிப்பாக அது ஒழியணும், அது மறையணும். சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சிடுறேன். கஞ்சா விற்பதும் கஞ்சா குடிப்பதும் எவ்வளவு தரம் கட்ட சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையோ அதுபோல கோழிவும் சமுதாயத்தையும் இளைய சமுதாயத்தையும் இளைஞர்களையும் தவறான பாதைக்கு அவர்கள் வாழ்க்கையை சிதைக்கின்ற விஷயம் என்று தான் நான் பதிவு பண்ணேன். முதலே பேசுனது மாறிட போகுது. அது ஒன்று நான் தெளிவுபடுத்திடுறேன். அதை இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள். எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்லுகிறோம். உங்கள் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் போய் எங்களுக்கு அந்த மேதக நீதியரசர் கிருஷ்ணராமசாமி சொந்த அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த கோழி தடை செய்யப்பட வேண்டும். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.